6943. ஹலோ ஹலோ மேடம், ஆனந்த் சார் இருக்காரா? அவர் இங்க பக்கத்துல இல்ல. நான் அவரோட ரிலேஷன் தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். மேடம், நாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இங்க ஓவியர் ரவிவர்மனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. டாக்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அர்ஜுன் சாரோட நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் மேடம் இந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ரெக்கவர் ஆயிட்டாரா? ஆமா மேடம், கண்ணு முழிச்சு நல்லா பேசுறாரு. சரி, இமிடியேட்டா நான் இதை ஆனந்துக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க மேடம், சொல்லிடுங்க மேடம். உனக்கு இப்போதைக்கு இந்த வியாதி சரியா போகாது. உனக்கு கண்ணாடி வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். என்ன பண்ற நீ? அது ஒண்ணும் இல்லையா அர்ஜுன் சார், குருவி. குருவியா? ஆமாமா, உங்க தலைக்கு பின்னாடி பாருங்க. குருவியா? வீட்டுக்குள்ள குருவியா? நீ ஒரு மாதிரிதான் இருக்க. ஏய், நீ சரியில்லைமா. அத நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நானு. சரி அர்ஜுன், சீக்கிரமா வந்துரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் கடைக்கு போவோம். கண்டிப்பாமா. சரி இனியா, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் பேசிட்டு வந்து உன்னை கூப்பிடுறேன். ஓகே, நீங்க போங்க. சரிப்பா. சீக்கிரம் வாங்க அத்தாச்சி, உருண்டுகிட்டே வராதீங்க. மம்மி, போனை வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மம்மி மம்மி, என்னடி இங்க பாரு மம்மி. போமா. வசு, அர்ஜுனுக்கு போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளு. சரிங்க மேடம். அர்ஜுன் சார், மேடம் எங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க சொன்னாங்க. சரிங்க சார். மேடம் பக்கத்துல வந்துட்டாராம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த நம்பருக்கு தான் போன் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற கோமா பேஷண்ட் ஓவியர் ரவிவர்மன் கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டதா கால் வந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. நான் அவரை பார்க்க தான் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். என்னது, ரவிவர்மன் சார் கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரா? நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஆனந்த், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மீனாட்சி. இப்போ ரவிவர்மன் சார் ரூம்ல இல்ல. அதான் இப்ப நாங்க அவரை தேடிட்டு இருக்கோம். என்னது, ரூம்ல இல்லையா? அவர் எங்க போயிருப்பாரு? அவர் அங்கதான் கண்டிப்பா இருப்பாரு. நீங்க கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, நான் இப்ப அங்க வந்துடுறேன். ஓகே. நல்லா தேடினீங்களா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டோம் ஆனந்த், எங்கேயுமே அவர் இல்ல. அவர் கண்ணை முழிச்சதுமே முதல்ல அர்ஜுன் சாரை தான் கேட்டாரு. நான் அவருக்கு போன் பண்ணேன், நம்பர் ரீச் ஆகல. ஒருவேளை அவரை பார்க்க போயிருப்பாரோ என்னவோ. என்ன ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க? இல்லங்க, ரவிவர்மன் சார் கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சா அவரோட உயிருக்கே ஆபத்துங்க. இது புரியாம அவர் பாட்டுக்கு வெளியே போயிருக்காரு. அதனால முதல்ல அவரை காப்பாத்தணுங்க, அதுக்கப்புறமா அண்ணன் அவரை மீட் பண்ண வைக்கணும். ஐயோ, மறந்துட்டேன் உங்க போன். ஐயோ சாரிங்க, நானும் மறந்துட்டேன். தேங்க்ஸ். நர்ஸ், ரவிவர்மன் சார் திரும்ப வந்தா மறக்காம கால் பண்ணுங்க. சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரிங்க சார். ரவிவர்மனா? ஒருவேளை இவர்தான் அந்த ஓவியர் ரவிவர்மனா இருப்பாரோ? ஐயோ சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை கேட்கலாமா? நீங்க ஓவியர் ரவிவர்மன் சாரா? அதே ரவிவர்மன் தான். எனக்கு உடம்பு சரியில்லாம கோமாவுக்கு போயிட்டேன், இப்பதான் ரெக்கவர் ஆனேன். அர்ஜுன் சார் என்கிட்ட அவருடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் ஓவியத்தை வரைஞ்சு வாங்கினாரு. அது சம்பந்தமா அவர்கிட்ட அர்ஜுனோட வீட்டுல நான் இருக்கிறதால அந்த மாதிரி சொல்லிருப்பாரு.
நான் ஆசிரமத்துல இருந்தப்போ அவர்தான் என்ன கவனிச்சுக்கிட்டாரு. கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்ன பார்க்க வந்தாரு. ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. கொடுங்க, நான் கொடுத்துறேன். சரி. இப்ப என்ன பண்றது? இவரை வெளியில விடக்கூடாது, இவரை அர்ஜுனை பார்க்க விடக்கூடாது. ரவிவர்மன் வாயை திறந்தா அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? இருக்கு. கலக்கணுமே. இந்த காஃபிய குடிச்சா நல்லா தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அது அம்மா ரூம்ல தான் வச்சிருந்தேன், அதான் தேடிட்டு இருந்தேன். சரி, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சார், அப்பா, நல்ல வேளை இந்த ஆள் அர்ஜுனை பார்க்கல. மயக்கம் தெளியறதுக்கு இன்னொரு 4-5 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள அர்ஜுன் கூட போய் கார்டு செலக்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம். போன் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாமா? அப்பாடா. நான் ஒண்ணு காத்து வாங்க வரல, கல்யாண பத்திரிக்கை வாங்க வந்திருக்கேன். அசர மாட்டான் போல இருக்கே. சரிப்பா சரிப்பா, முதல்ல பேச்ச குறைச்சு காடை காட்டு. வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க போல. தம்பி 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 தம்பி, அங்க பாருங்க, அந்த மயில் தொகை கடல்ல இருக்கிற சூப்பரா இருக்கு, அதை எடுங்களேன். அர்ஜுனுக்கு போன் பண்ண, பக்கத்துலதான் இருக்கானா, வரட்டுமே, எல்லாரும் சேர்ந்து கார்டு செலக்ட் பண்ணலாமே. ஐயோ தம்பி வரட்டும், அது வரைக்கும் நம்ம கார்டெல்லாம் பாப்போம். ஐயோ சரி, பட் எப்படி அர்ஜுன் தான் செலக்ட் பண்ணுமா? டேய் சார், மேடம் கேக்குற கார்டெல்லாம் எடுத்து காமி பாருங்க மேடம். கார்டு எடுக்கிறதுக்கு உங்க கடைக்கு வந்திருக்கோம், ஒரு ஜூஸ் கிடையாதா? அதெல்லாம் இருக்கு மேடம். அம்மாக்கு ஒரு ஜூஸ் எடுத்துருவா. அது நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. இந்த கார்டு நல்லா இருக்குல்ல? இளமாறன், ஒரு முக்கியமான விஷயம். என்ன இனியா? அந்த ஓவியர் ரவிவர்மன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு சுயநினைவு திரும்பாதுன்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு இப்போ சுயநினைவு திரும்பிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, நினைவு திரும்பினதும் அர்ஜுனை பாக்குறதுக்கு நேரா அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டாரு. நல்ல வேளை, அப்போ அந்த நேரத்துல யாரும் இல்ல. நான் அவருக்கு காஃபில தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து என் ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? JKR ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இவரு பெரிய தொழிலதிபர். தம்பி துப்பாக்கி எல்லாம் கால் சாக்ஸ்ல வச்சிருப்பாரு. நான் யார் தெரியுமா? கட்டையன் நல்லூர் காந்திமதி. பேசி பேசி அசிங்கப்படுத்தாதீங்க தம்பி. நடக்க போறது 2 கல்யாணம், ஒரே நாள்ல ஒரே மேடையில. அந்த பொண்ணு மாப்பிளைக்கும் இதோ இந்த பொண்ணு மாப்பிளைக்கும் நடக்க போகுது. ஆமா தம்பி, எங்க வீட்ல பெரிய விசேஷம் நடக்க போகுது. ஒரே மேடையில. அதாச்சி நல்லா இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஏன் இந்திரா? அர்ஜுன், உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகேமா.
இளமாறன் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு சார். லேட்டஸ்ட் மாடலா வேற இருக்கு, நல்லா இருக்கு. இனியா உனக்கு? பிடிச்சிருக்கு அர்ஜுன். எனக்கும் பிடிச்சிருக்கு சார். ஆ, அலர்ட்டா இருக்கீங்களா? மாட்டாமலா போயிடுவீங்க. ஓகே, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இதையே நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு 5000 கார்ட்ஸ் ப்ராப்பரா பிரிண்ட் பண்ணிடுங்க. ஐயோ, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். ஏன்பா, நான் பொண்ணோட பாட்டி, என் போட்டோவையும் பத்திரிக்கையில ஒரு ஓரமா போட்டுக்கோங்க. உங்க போட்டோவையா? போட முடியாதுமா. உங்களுக்கு வேணும்னா நல்லா தனியா போட்டோவை பெருசா போட்டு ஒரு பத்திரிக்கை அடிச்சிட வேண்டியதுதானே? ஏன்பா போட்டோகிராஃபர் வந்து கூட்டிட்டு போங்க. ஓகே சார். அத்தாச்சி, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்படி தொண பேசிட்டே இருக்கீங்க. என் வாய் அடக்கிறது இருக்கட்டும். டா, அங்க பாருங்க, அந்த செக்கு மாடு செவல மாடு என்ன பேசுன்னு கவனிச்சிங்களா? என்ன அடக்குறீங்க சார்? போட்டோ எடுக்கலாம் வாங்க சார். அர்ஜுன் போப்பா, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. ஓகேமா. இளமாறன் வாங்க போலாம். ஓகே சார். வசு போலாம். ஸ்மைல். நீங்க வந்துருங்க மேடம். நீங்க வாங்க. ஸ்மைல் பண்ணுங்க மேடம். மேடம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நல்லா நார்மலா இருங்க, அப்போதான் மேடம் போட்டோ நல்லா வரும். ஸ்மைல் பண்ணுங்க மேடம். என்ன சொல்றீங்க மீனாட்சி? ஆமாங்க. ஒரு நாள் அண்ணன் வீட்டுக்கு வரப்ப லேப்டாப்ப திருடிட்டு போன ஒரு திருடனை ரோட்ல வச்சு மடக்கி புடிச்சிருக்காங்க. அந்த திருடன் அந்த பேக அண்ணன் கிட்ட தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ஓடிட்டான். அந்த பேக அண்ணன் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது யாரு பேக்னு செக் பண்ணப்போ அர்ஜுன் சார் பேக்னு தெரிஞ்சது. உள்ள ஒரு கவர்ல வசுந்தரா அண்ணியோட ஓவியம் இருந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியலங்க. வசுந்தரா மேடமோட ஓவியம் லேப்டாப் பேக்ல இருந்துச்சா? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாங்க, நிஜமா தான் சொல்றேன். ஐயோ, பத்தி ஆனந்த் கிட்ட சொல்லி அவர் இப்ப இத பாக்கணும்ன்றாரு. என்ன பண்றது? அந்த டிராயிங் ஆபீஸ்ல இருக்குமா? அத என்னோட கபோர்ட்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன். அண்ணா, அது ஒரு தடவை பாக்கணும்னு ஆனந்த் ஆசைப்படுறாருண்ணா. மீனாட்சி, மறந்துட்டியாமா? நான் இப்போ வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ண அர்ஜுன் சார் ஃபேமிலியோட வெட்டிங் கார்டு கடைக்கு வந்திருக்கேமா. பரவாயில்லண்ணா, நீங்க அண்ணி கூட இருங்க. நான் ஆபீஸ்க்கு போய் அந்த டிராயிங் எடுத்துக்கிறேன். சரி, நான் வைக்கிறேன்னா. மீனாட்சி, ஹலோ. என்ன இவ ஆபீஸ்க்கு போறேன்றா? இப்ப என்ன பண்றது? விபூதி வைக்கும் போது கண்ணுல விழுந்துருச்சுன்னா போட்டோக்கு நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான். யூ ஆர் ரைட். சரி, வெச்சு விடு. பண்ற என்ன பண்ற நீ? அது விபூதி வச்சு விடுறேன்னு சொன்னேன்ல, இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அறிவில்ல உனக்கு? சார் சூப்பரா இருக்கு சார். விபூதி குங்குமம் சம சூப்பர் காம்பினேஷன் சார். வாங்க 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 வாங்க. ரெடியா சார்? போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க. ரெடி 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 ரெடி. சார் இங்க பாருங்க சார். நான் வச்சு விட்டத பத்தி எல்லாம் கவலை இல்ல, அதானே? நானும் யாராவது பாப்பாங்களோ தான் பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, யாரும் பாக்கலையே. என்ன வசு, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் சார், நான் சத்தியம் பண்ணது
உங்க கல்யாணத்துக்கு குறுக்க நிக்க மாட்டேன்னு தான். பொட்டு வைக்க மாட்டேன், கண் அடிக்க மாட்டேன்னு இதுக்காகலாம் இல்ல. பசு, நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற. அர்ஜுன் சார், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கூல். கல்யாண மாப்பிள்ள டென்ஷன் ஆக கூடாது, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்ன பாருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஏய், வா. இப்ப நானும் மீனாட்சியும் அந்த ஓவியத்தை வாங்குறதுக்காக இளமாறன் சார் ஆபீஸ்க்கு போறோம். ஆனந்த், ரவிவர்மன் சார் பாத்துட்டீங்களா? இல்ல நீ, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு. அநேகமா அர்ஜுன் அண்ணாவை பார்க்க நம்ம வீட்டுக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க, நான் ஓவியத்தோட வீட்டுக்கு வரேன். அர்ஜுன் சார், நீங்க என்ன சத்தியம் வாங்கினாலும் இது வரைக்கும் நான் நினைச்சதுதான் நடக்க போகுது. மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ ஆதாரமாவும் கிடைக்க போகுது. ஆதாரத்தை கொடுத்தவரும் எழுந்து வந்துட்டாரு. வெட்டிங் கார்டுல போட்டோ எப்படி வேணாலும் வரட்டும், மனவரையில உங்க பக்கத்துல நான் தான் இருப்பேன். எல்லாம் கிளம்பலாமா? தம்பி, போற வழியில ஆம்பூர் பிரியாணி சூப்பரா இருக்கும். நான் ரெகுலர் கஸ்டமர். சாப்பிட்டு போலாமா? சாப்பிட்டு போயிடலாம். கண்டிப்பா கிளம்பலாம், வாங்க. சாப்பிட்டு போலாமா? வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன இளமாறன், வந்ததுல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், ஒரு முக்கியமான ஒர்க் ஆஃபீஸில் இருக்கு. நான் உடனே ஆஃபீஸ் போய் ஆகணும். அதான் சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏன் இவ்வளவு டென்ஷனா போறாரு? ஏதாவது பிரச்சனையா? போட்டோ எக்காரணத்தை கொண்டு ஆனந்த் கைக்கு கிடைக்கவே கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஃப்ளோரா? நான் ரூம் போறேன். சரிப்பா. பிரியா, பிரியா வெளியில போயிருக்கா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? அன்னைக்கும் எனக்கும் 2 காஃபி. சரிங்கம்மா. முதல்ல நம்ம ரூமுக்கு போய் ரவிவர்மன் என்ன ஆனார்னு பாப்போம். வா மம்மி, போலாம். ஆனந்த் வரேன்னாரு, ஆனா இன்னும் ஆளை காணுமே. அண்ணா, அதுக்கப்புறம் காஃபி எடுத்துட்டு வர போனேன். ஆனா அவரு நீங்க கேக்குற ஓவியரான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்ப ஹாலுக்கு வந்த இனியா அவங்களோட ஆசிரமத்துல அவர் வேலை பார்த்ததாவும் அவங்களதான் பார்க்க வந்ததாவும் சொன்னாங்க. அவர் உங்க ரூம்ல உட்கார வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நான் காஃபி அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிச்சனுக்கு சமைக்க போயிட்டேன் தம்பி. நிச்சயமா அடுத்த கேள்வி என்கிட்ட தான் வரும். எப்படியாவது சமாளிக்கணும். என்ன இனியா, வந்தது யாரு? சொல்லுங்க சார். என்ன தேடிட்டு யாராவது வந்தாங்களா? ஆமா சார், வந்தாங்க. அர்ஜுன்,
நான் தான் ஒருத்தர் வந்தாரு. அவர் எங்க ஆசிரமத்துல வேலை பார்த்த பெரியவர்னு சொல்றேன்ல. ஏன் திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த பெரியவர் எப்ப திரும்பி போனாரு? ரவிவர்மன் சார் எங்க போயிருக்க போறாரு? வீட்டுக்கு வந்த பெரியவர் ரவிவர்மன் சார் இல்லன்னு இனியா சொல்றா. சம்திங் ராங். இதுல ஏதோ இருக்கு. டேய் ஆனந்த், அதான் பிரச்சனை தீந்து போச்சடா. அவர் வரைஞ்சு கொடுத்த அந்த பொண்ணு அதான் என் ஆர்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாலேடா. இனிமேல் அவர் எதுக்கு என்ன பார்க்க வர போறாரு? அப்படியே வந்தாலும் நான் அவரை மீட் பண்ண போறேன். ரிலாக்ஸ்டா, ஓகே? ஐயோ, அவரை ரூம்ல வேற வச்சு பூட்டிட்டோம். 4 மணி நேரம் வேற ஆயிடுச்சே. என்ன இருக்கும்? எல்லாமே சொதப்பலாயிருச்ச. நீ ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தனா அந்த ஓவியம் என் கைக்கு கிடைச்சிருக்கும். எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டான். நீ என்ன சொல்றீங்க ஆனந்த்? எனக்கு எதுவுமே புரியல. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ரவிவர்மன் சார் கண்ணு முழிச்சிட்டாரு. அவர் வரைஞ்ச ஓவியம் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. இனிமே அண்ணன் கிட்ட தைரியமா எல்லா உண்மையும் சொல்லிடலாம். நீங்களும் அண்ணாவும் ஒண்ணு சேருவீங்க நினைச்சா எல்லாமே தலையில மாறிடுச்ச. நீ ஆனந்த், இளமாறன் சார் ஆபீஸ்க்கு போயிருந்தீங்களே, அங்க உங்களுக்கு ஓவியம் கிடைக்கலையா? ஐயோ அண்ணி, புரியாம பேசாதீங்க. முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னத்த சொல்றீங்க? ஆமா ஆனந்த், உண்மையையும் சத்தியத்தையும் யாராலையும் மறைக்கவே முடியாது. இத்தனை நாளா கோமால இருந்த ரவிவர்மன் எதுக்கு திரும்ப கண் முழிக்கணும்? அவர் எதுக்கு அர்ஜுன் சார பார்க்க வரணும்? நல்லது நடக்கும் நிச்சயமா. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க ஆனந்த். யாரு என்ன சதி பண்ணாலும் எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. ரவிவர்மனை காணுமா? ஆமா சார், தூக்க மாத்திரை கலந்த காஃபி குடிச்சிட்டு அவர் தூங்குனாரு. திடீர்னு எங்க போனாருன்னே தெரியல. ஐயோ, என்ன இனியா இது? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? சார், சாதாரணமா சொல்லல. அவர் மூலமா உண்மை வெளியில தெரிஞ்சிருமோ, நாமெல்லாம் மாட்டிப்போமோன்ற பயத்துல சொல்லிட்டு இருக்கேன். இத பாருங்க இனியா, அந்த அர்ஜுன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும், நான் வசுந்தரா கழுத்துல தாலி கட்டணும். இது ரெண்டும் நடந்தே தீரணும். இதுக்காக தான் நான் இவ்ளோ திட்டம் போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்னடான்னா அவரை காணும்னு சொல்றீங்க. ரூம்ல அடைச்சு வச்சீங்கல்ல, அப்படியே சேரோட சேர்த்து கட்டி வைக்க வேண்டியதா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் மேல கொஞ்சம் கோவப்படாம இருங்க. உங்க மேல கோவம்லாம் படலங்க. என் தங்கச்சிக்கு அர்ஜுனை கட்டி வைக்கணும். என் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஒரு அண்ணனா நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். எங்க இது நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்படியாவது ரவிவர்மனை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. ஆபீஸ் கபோர்டு எப்படி தீ பிடிச்சது? இது யாரோட வேலையா இருக்கும்? அந்த ஓவியம் ஆனந்த் கையில கிடைக்க கூடாதுன்னு யாரோ சதி பண்ற மாதிரி தெரியுது. அங்கிருந்து ஓடுனது யாரா இருக்கும்? மீனாட்சி, எல்லாமே உன் நல்லதுக்கு தாமா பண்றேன். இந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல அண்ணனா நடந்துக்கிறமா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது சரிதான். அண்ணா, அண்ணா, என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். யாரு என்ன பண்ணாலும் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்குமா. நீ கவலைப்படாம இரு. என்ன? சரிண்ணா, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. பாரு வசு, உனக்கு பொருத்தமான கணவர் இளமாறன் தான். அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னோட மனசுல உன் மேல வச்சிருக்கிற மரியாதை என்னன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது வசு. பல வகையில நான் உனக்கு புரிய வச்சுட்டேன், ஆனா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற வசு. எனக்கு மரியாதை தேவையில்லை சார், எனக்கு தேவைப்படுறது வேற. அதுக்கு பேரு காதல்.
வசு, என்ன யோசிக்கிற? எனக்கு நல்லாவே புரியுது சார். இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம். இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணமா இருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என்ன ஒண்ணு ரெண்டு? மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும், அதே மாதிரி என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். வசு, என் மனசுல இருக்கிறது நேர்மையான விஷயம் வசு. எது நேர்மை எது நேர்மை இல்லைன்னு காலம் தான் தீர்மானிக்கும் அர்ஜுன் சார். வசு, நீ ஒரு சீதை மாதிரி வசு. ஆமா சார், நான் சீதை தான். ஆனா சீதை பட்ட பாடுதான் உலகத்துக்கே தெரியுமே. ராமன் மட்டும்தான் தனக்கு புருஷனா இருக்கணுங்கிறதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா, அது ராமனுக்கே புரியலையே. கேவலமா பேசுவாங்கங்கிறதுக்காக ஒரு பொண்ண காலமெல்லாம் கலங்க விடுறது பெருமை இல்ல சார். இந்த வாதம்லாம் வேண்டாம் வசு, பிளீஸ். ஒரு விஷயத்துல ஆர்குமெண்ட் இருக்கலாம், அடமெண்ட் இருக்க கூடாது. இதத்தான் நம்ம ஊர்ல வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லன்னு சொல்லுவாங்க. அத புரிஞ்சுக்கோங்க சார். மனசுக்கு பிடிக்காதவனோடலாம் வாழ என்னால முடியாது. என் வாழ்க்கைய நான் தான் சார் வாழணும். நீங்க இத பத்தி என்கிட்ட பேச தேவையில்லை. கல்யாண வேலைய சந்தோஷமா பாருங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். கல்யாணம்ங்கிறது கடவுள் அமைச்சு கொடுக்கிற மேடை. அதுல நீங்களும் நானும் முடிவெடுக்கவே முடியாது. முடிஞ்சதா? இனியா, நீ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்க. ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லாததால அது இல்லன்னு ஆயிடுமா? அன்னைக்கு நான் அர்ஜுன் சார் கிட்ட என் லவ்வ சொல்லிருந்தா அவரு வருத்தப்பட்டிருப்பாரு. அதனாலதான் நான் சொல்லாம விட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு எதை பண்ணிக்கிட்டு தெரியுற? உன்னால காதலைய வெளிப்படையா சொல்ல முடியல, கல்யாணம் நடக்கும் அது இதுன்னு பில்டப் விட்டுட்டு தெரியுற. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அர்ஜுன் டோட்டலா என் கண்ட்ரோலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால நீ கொஞ்சம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயாச்சு, அப்புறம் எதுக்கு வீண் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஹாய். வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க வாங்க இளமாறன், உட்காருங்க. பாத்தியா பாட்டி, ஆனந்தும் மீனாட்சியும் எப்படி ஈன்னு பல்லு இழிச்சிட்டு இருக்காங்கன்னு. புது சொந்தம் இல்லடி, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் பழக்க செய்யும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனந்துக்கு பிராக்கெட் போட பார்த்தேன். என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாததுனால மீனாட்சிக்கு நானே ரூட் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த பாட்டி வேற எப்ப பார்த்தாலும் சொதப்பிக்கிட்டே இருக்கு. விஷயம், கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. பந்தக்கால் நடுறதுல இருந்து பத்திரிகை அடிச்சு முடிகிற வரைக்கும் நீங்க தான் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாண செலவு சுப செலவு, அதுல நாங்களும் எங்க பங்குக்கு செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்னதான் வசுந்தராவ நீங்க உங்க வீட்டு பொண்ணுன்னு நினைச்சாலும் அவ எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக. அந்த சந்தோஷத்துல நாங்களும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால இனிமே செய்ய போற கல்யாண செலவுகள்ல 2 குடும்பமும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஐயோ, இவ வந்து பக்கத்துல கொண்டாலே. இலக்கியா, எனக்கு அந்த தண்ணி ஜக்க கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? வாட்டர் ஜிக் தானே, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? கொண்டு வர, வெயிட் பண்ணுங்க. மீனாட்சி, வாங்க இங்கே உட்காருங்க. உட்காருங்க. இலக்கியா, நீங்க அங்கே உட்காந்துக்கோங்க. எனக்கு வாஸ்துப்படி அங்க சரியில்லை, அதான் இங்கே உட்காந்துக்க. ஏதாவது இருக்கா? இளமாறன், இது உங்க வீடு மாதிரி. வெக்கப்படாம எதுவா இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரி சார். ஆமா தம்பி, அதுலயும் வசு வேற பரிமாறுறா, பார்த்து நல்ல பக்குவமா சாப்பிடுங்க. மீனாட்சி, வெக்கப்படாம சாப்பிடுங்க. இங்க பாரு வசு,
முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து வை. சரி மேடம். 2 3 எடுத்து வச்சுக்க, அப்புறம் தீந்துரும். கூட்டம் ஜாஸ்தி, எடுத்து வச்சுக்க. நமக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்புறம். அர்ஜுன், நான் சொல்றது உண்மைதானே? அர்ஜுன், என்ன பாருங்க. பாருங்க அர்ஜுன். என்ன இனியா, மனசுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா உடனே விக்கல் நின்றும் நீங்க? அண்ணனுக்கு விக்கல் நிக்கவே இல்ல, இப்பதான் ஜாஸ்தியான மாதிரி தெரியுது. I love you, sir. பாத்தியா, நான் உன்கிட்ட விட்ட சவாலை நிறைவேற்றிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விக்கல் தானா வந்துச்சு, தானா நின்னுடுச்சு. இது எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறீங்க? இந்த ஆக்ஷன் கிங்க்கு திடீர்னு விக்குது. இவன் என்னடானா எல்லாரும் முன்னாடி ஐ லவ் யூங்கறா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, நம்ம தட்ட கவனிப்போம். சொல்ல போறா, லக்கி சந்தோஷத்துல பறக்க போறா. என்னாச்சு இலக்கியா, விக்கல் எடுக்குதா? ஓ, விக்கல் நிக்கணுமா? அது விக்கல் நிக்கிறதுக்கு என்ன பண்ணுனா, ஓ ஓகே 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 ஓகே. என்ன பாரு. பாத்தீங்களா, விக்கல் நின்றுச்சு. அவ்வளவுதான். இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. பாட்டி, வாடி தங்கம். நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பத்திரிக்கை வீட்டுக்கே வந்திருக்கேன். நீங்க எல்லா விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு சந்தோஷமா பண்றீங்க. ஏதோ உங்க பொண்ணுக்கு பண்ற மாதிரி நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. அண்ணி எப்பவுமே அப்படிதான். சாதாரண விஷயத்த கூட ரொம்ப கவனமா எடுத்து பண்ணுவாங்க. இது கல்யாண விஷயம் இல்ல, அதான் இன்னும் ரொம்ப கவனமா இருக்காங்க. பத்திரிக்கை வரப்போகுதுன்னு எல்லாரும் கொண்டாட்டமா இருக்கீங்க. பத்திரிக்கையை பார்த்த உடனே கொண்டாட்டம் எல்லாம் திண்டாட்டம் ஆக போகுது. பத்திரிக்கை ரெடி. உத்தமன், என்ன உத்தமன் இது? பத்திரிக்கையில ஜோடி மாத்தி பிரிண்ட் போட்டிருக்காங்க. என்னாச்சு தம்பி? என்னாச்சு அர்ஜுன் சார்? பத்திரிக்கையில ஜோடி மாறி போட்டோ பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க தம்பி?
கடையநல்லூர் காந்திமதியா கொக்கா வச்சேன ஆப்பு. பாருங்க என் தொம்பி பொண்ணு அவ சாதாரண ஆள் இல்ல. ஆமா நான் தான் சொன்னேன்ல, இப்ப பாத்தீங்களா பத்திரிக்கையில கூட குழப்பத்தை வரவழைச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பார்த்து போட்டோ எடுத்து கொடுத்த பத்திரிக்கையில எப்படி ஜோடி மாறுங்கிறேன். எல்லாம் அந்த ஆட்டோக்காரி வேலைதான். நீங்க என்னடானா அமைதியா வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தீங்கன்னா என் தொம்பி பொண்ணு அந்த அர்ஜுன் பையல அலேக்கா அள்ளிக்கிட்டு போயிருவா. உங்க பொண்ணு அப்படியே பாத்துக்கிட்டே நிக்க வேண்டியதுதான். என்ன பாட்டிருந்தோம் இப்ப இப்படி மாத்தி பிரிண்ட் ஆகி வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா ஒண்ணு உறுதியாயிடுச்சு அர்ஜுன், இந்த வீட்ல இருக்கிற யாரோதான் நடக்க போற இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம கடைக்கு நேர்ல போயோ இல்ல போன் பண்ணியோ போட்டோவை மாத்திருக்கணும். ஆட்டேங்கப்பா, அமெரிக்காரி இப்பதான் கரெக்டா பேசுறா. அத்தை, யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே இல்ல. கல்யாணம் சொன்னபடி நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. முடியாது அர்ஜுன் சார், நீங்க என்னை விட்டு விலகி வேண்டான்னு போனாலும் நாம ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதியில இருக்கு. இது இந்த பத்திரிக்கை விஷயத்திலேயே தெளிவாயிடுச்சு. பத்திரிக்கை வரைக்கும் நான் வந்துட்டேன், கல்யாணம் மேடை வரைக்கும் நிச்சயமா நான் வருவேன் சார். பத்திரிக்கையில நடந்த குழப்பத்தை வேணா நீங்க திருத்திடலாம், ஆனா கடவுளோட தீர்ப்ப நிச்சயமா உங்களால திருத்தவே முடியாது. கிட்டயும் இத பத்தி சொல்ல வேண்டாம், எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க ஆனந்த் பிளீஸ். அடிப்பாவி, விதி உன்னை வீதியில கொண்டு நிப்பாட்டுன்னு பார்த்தா இவ தனக்கு சாதகமா இருக்குங்கிறா. நீ வீதியில நிப்ப, கோலாகலமா சோதிய கூட்டிட்டு வந்து உனக்கு கூட்டணி சேர்க்கலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? விட மாட்டேன்டி, நான் விட மாட்டேன். உன்னை மறுபடியும் கொண்டு போய் எதையாவது பண்ணி உன்னை வீதியில நிப்பாட்டல, என் பேரு கடையநல்லூர் காந்திமதி இல்ல. நான் பாத்துக்கிறேன்டி. டேய் சோதி, சீக்கிரமாவே இதை செஞ்சு முடிக்கணும்டா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. ரவிவர்மன் சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அர்ஜுன் சார் வீட்டுக்கு போனதா சொல்றாங்க. அதே மாதிரி எங்க கிட்ட இருந்த வசு அண்ணியோட ஓவியமும் அவர்கிட்ட யாரோ ஆர்டர் கொடுத்து வரைய சொன்னது. அது இல்யூசேஷன் ஓவியம், அதுதான் அண்ணன் கிட்ட வந்தது. ஒருவேளை அர்ஜுன் சார் மனசுல இருக்கிற அந்த உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் வசுந்தரா அண்ணியா இருக்குமோ? ஆனா என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ஆனந்துக்கு எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு தோணுது. அவர் வாயை திறந்தா மட்டும்தான் இங்க என்ன நடக்குதுங்கிற உண்மை தெரியும். பேசாம அவர்கிட்ட கேட்டு பாத்துடலாம். இவரு வேற. இனியா, என்ன ஆச்சு? அந்த ரவிவர்மன் எங்க இருக்காரு, என்ன ஆச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே டென்ஷனா இருக்கு. இங்க பாரு இனியா, இதுல என் மீனாட்சியோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. தயவு செஞ்சு அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடி. கிடைக்கலன்னா நைஸா யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு. சார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட போய் விசாரிப்பேன்? எப்ப பாரு பதில் பேசிட்டே இருக்காது இனியா, எப்படியாவது கண்டுபிடி பிளீஸ். சரிங்க சார்.
என்னடி இவ்ளோ அதிர்ச்சியா பாக்குற? இனியா நம்மள எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதனாலதான் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி இல்ல இனியா? இனியா என்னம்மா இவங்கள பாத்துட்டு நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? அம்மா, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் எப்பவுமே. நாங்கெல்லாம் ஒன்னா ஆசிரமத்துல படிச்சவங்க இல்லடி? ஆமாமா. அத்த, இது ரேவதி, அது மேனகா. இவங்க 2 பேரும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அதிகமா வந்துருச்சு. நான் சீக்கிரமா வசுந்தராவை ஜெயிக்கணும், அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போதைக்கு எனக்கு அந்த ஒண்ணுதான் நோக்கம். ஏய், கதை தானே விடுற. இப்படி எல்லாம் பயம் புடுத்தாதடி. உன்னை நம்பிதானே நாங்க 2 பேரும் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கோம். அது உனக்கே தெரியும்ல. இல்லடி மேனகா, சொல்றத கேளு. இங்க பாரு, ஒவ்வொரு பொண்ணும் மனசுக்கு பிடிச்ச ஆணை எப்போதான் பார்க்க முடியும். எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. அர்ஜுனை பத்தி சொல்லணும்னா, தான் கிட்ட வேலை செய்யற பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. குடும்பம் நடத்தணும்னு முடிவு பண்ணா நாங்க என்னடி பண்ணுவோம்? நாங்க சாப்பாட்டுக்கு பிச்சை தாண்டி எடுக்கணும். அடிப்பாவி, அர்ஜுனோட பர்ஸ திருடி கடைசியில மொத்த சொத்தையும் ஆட்டைய போட வந்திருக்கா போல இருக்கே. நடிக்க வந்தவ இந்த வீட்ல வாழறதுக்கே முடிவு பண்ணிட்டாளா? அந்த கோண வாய்க்காரி என்னடான்னா, விதி என்ன அர்ஜுனோட கொண்டு போய் சேர்க்கும்னு வசனம் பேசிட்டு இருக்கா. இவ என்னடான்னா, அந்த அர்ஜுன முழுசா ஆட்டைய போடுவேன்னு பேசிட்டு இருக்கா. ஐயோ, இந்த கல்யாண ஆட்டம் சூடு பிடிக்கும் போல இருக்கே. என்னதான் லிட்டரா எண்ணெய தடவிட்டு மணல் குவாரியில புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். இந்த 2 பேரழகில யாருக்கு ஒட்ட போகுது, யாருக்கு காசு கொட்ட போகுதுன்னு தெரியலையே. பாப்போம். சுதி, ஏதோ வாழை மரத்தை சீவிர மாதிரி இல்ல சொல்ற. இந்த ஆவேசம் எல்லாம் வேண்டாண்டா. நாளைக்கு அந்த இனியாவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க எல்லாரும் போறோம்டா. அங்க புடவைய மாத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்டா. அது கண்டிப்பா நடக்கும். வசுந்தரா வீட்டை விட்டு வெளியே வருவா. நீதான் அவ கழுத்துல தாலிய கட்டுவ. ஏதோ நீ சொல்றதா நான் கேக்குறேன். இது மட்டும் நடக்கல, பசுவை நான் கடத்திட்டு போயாவது தாலி கட்டுவேன். யாரையும் தடுக்க முடியாது. எழவெடுத்த கறிவாய மூஞ்சில நல்லா குத்து வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் பேந்து வந்து நின்னா இனிமே என்ன ஆகுமோ? என்ன இனியா, கிளம்பியாச்சு போல இருக்கு? ஆமா மேடம், அதான் முகூர்த்த. இத பாரு, எப்படி இருந்தாலும் நீ பாதியில எஸ்கேப் ஆகி போறதா நம்மளோட திட்டம். நீ போனதுக்கு அப்புறம் அந்த புடவைய நட்சத்திரா தான் கட்டணும். அதனால அவளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி எடு, புரியுதா? சரிங்க மேடம். சரி சரி, கீழே இருக்கோம், சீக்கிரமா வா வா. சரியான லூசு. கல்யாணம் ஆனதும் முதல் வேலையா இவங்க 2 பேரையும் பேக் பண்ணணும். ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்க இப்பதான் சாப்பிட போனோம், எதுவுமே இல்லன்ட்டாங்க. நீங்க இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா மத்ததெல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? என்ன ஆழாக்கு அரப்பக்கத்துக்கு பேசுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா தான் சாப்பிட்டேன். இந்த டைஜஷன், நெஞ்சரிச்சல், வயசாகுது இல்லையா, அதான் சுடு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அப்பா கொள்ளி கண்ணு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. வாடி. இந்திரா ரெடி அம்மா? ரெடியா நீ? அத்தை எல்லாரும் ரெடி. நீயும் ரெடி ஆயிட்டியா?